ஹலோ ஹனீஸ், நான் உங்கள் வுட்லேண்ட் ஏஞ்சல். அடுத்தது சாம்பலானாலும் காதல் செய்வேன்ற சீரீஸோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் பார்த்தோன்னே ஹீரோயினை அந்த பேர்ட்ஸ் குயின் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. நீயும் கிட்டவ தான் எங்கள் அப்பாவோட சேர்ந்தேன்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோயின் சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் மெனு வாங்க தான் வந்தோம், ஹீரோக்காக மெனு வாங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி அவங்கள சமாதானப்படுத்திட்டு அந்த இடத்த விட்டு போகும்போது ஸ்னேக் மூட்டல் ஹீரோயின் பேர்ட் குயினோட கால் மேலே ஏறிட்டுறாரு. அதை பார்த்தோன்னே பேர்ட் குயின் கத்துறாங்க. ஹீரோயின் அவங்க மேலே ஒரு ட்ரக்ஸை தூவுறாங்க, அதாவது ஒரு பொடி அதை தூவுறாங்க. ஆக்சுவலி அது ஒரு பாய்சன் பொடியாக ஸ்னேக்குக்கு. அதை பார்த்தோன்னா அது அப்படியே மயங்கிடுது. ஹீரோயின் ஒரு குச்சில் எடுத்து அதை தூக்கி போட்டுறாங்க. அப்புறம் பேர்ட் குயினோட அசிஸ்டண்ட்டெல்லாம் அவங்கள பார்க்குறாங்க. பார்த்தோன்னா அவங்க இந்த பேம்பு ட்ரீஸ் எல்லாம் வெட்டிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஸ்னேக்காக நீங்கள் இதெல்லாம் வெட்டாதீங்க, எனக்கு அந்த ஸ்னேக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோவோட மனசில் வச்சுக்கிட்டு அவங்க அதில் ஒயின் செய்யலான்னு கேட்குறாங்க. அப்புறம் சரி நீ ஏதோ ஒன்று பண்ணிக்க, இந்த மாதிரி நான் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேர்ட் குயின் சொல்கிறாங்க. இவங்க ஸ்னேக்கை தேடிட்டு இருக்கும்போது ஸ்னேக் மூட்டில் அங்கே பாய்சனால் பாதிக்கப்பட்டு அப்படியே உட்காந்துருக்காரு. அதை பார்த்துட்டு நீ என்ன நீ என்ன இங்கே பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஃப்யூச்சர் டெய்லர் அப்படின்னு நினச்சிட்டு ஹீரோயின் கேட்கும்போது, இந்த பக்கமாக வந்தம்மா, இங்கே நின்றுட்டு இருந்தேன், நல்லா தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. உன் மேலே தான் ஸ்னேக் ஏறி போயிருக்கு போல, உன் மேலே அந்த வாசனை வருதுன்னா ஐயோ பாய்சன் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேலே அவர் சாயிறாரு. இவங்க பல்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டு, இல்லை நீ ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்க, ஆனால் பல்ஸ் மட்டும் என்ன கொஞ்சம் 4 மாதம் கர்ப்பிணி பொண்ணு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ப்ரெக்னென்ட் லேடி மாதிரி இருக்குதுன்னு சொல்லி காமெடி பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் அந்த சமயத்தில் பேர்ட் குயின் அந்த பக்கம் வராங்க. பேர்ட் குயினை பார்த்தோன்னே இவரும் ஹீரோ பேர்ட் குயின்கிட்டையும் இவர் கொஞ்சம் வம்பிழுக்கலான்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட பேசும்போதே நீ ரொம்ப ஓவராக பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. ஹீரோயினை கூட்டிகிட்டு இங்கே ஒரு இடத்துல ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ஹீரோயின் உன் பேர் என்னன்னு கேட்கும்போது இவர் அவங்க ஹீரோயின் இம்மோட்டலாக இருக்கும்போது ஒரு பேர் வச்சுருப்பாங்களே அதை சொல்கிறாங்க. அப்படி சொல்லிவிட்டு பேர் என்னப்பா சூப்பராக இருக்குது அப்படின்னா, இது என்னோடய ஒய்ஃப் வச்ச பேர் அப்படின்னு சொல்கிறாரு. ஓ அப்படியா, நீங்கள் 2 பேரும் அப்போ சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. அப்போ இங்கே அரண்மனையில் காட்டுறாங்க. ஹீரோ முன்னாடி பிஎம் நிற்கிறாரு. ஹீரோ ஹீரோ இரும்புறாரு. அவரோட ட்ரெஸ்ஸில் திரும்ப பிளட் ஆகுது. அதை பார்த்தோன்னா பிஎம் நான் உங்களுக்காக ஒரு லெட்டர் கொண்டு வந்திருக்கேன், ப்ளீஸ் இதை கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொன்னால் அந்த லெட்டரை ஓப்பன் பண்ணி பார்த்தா கல்யாணம் பண்ணிக்கங்கன்ட்டு இருக்கு. ஏன்ப்பா ஏன் இப்படி எனக்கு கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுறீங்க, கடைசியில் உங்களுக்கு ஏதாவது எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு, உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா உங்கள் வாரிசை வச்சு நாங்கள் செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு. அதுவும் அதாவது குயின் கிடையாது, கான்குபென்ஸ் அப்படின்னா துணைவி யார் தான் கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்க, மனைவியால். அதை பார்த்தோன்னா இவர் இல்லை நான் இறந்து போயிட்டேன்னா அந்த பொண்ணு சின்ன வயசுலேயே கஷ்டப்படுவில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி சொல்லாதீங்க, உங்களுக்கு லாயலாக இருக்கவங்கள பார்த்தா நாங்கள் கல்யாணம் பண்ணி வைப்போம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. உடனே அதெல்லாம் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னோன்னா சரி இன்னொரு லெட்டர் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. அதில் என்னென்னா யாராவது ஒருத்தருக்காவது இந்த அரச பதவியை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ உங்களோட மெயின் ரீசன் இது தான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்கும்போது சத்தியமாக இல்லை, நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நாட்டோட நிலைமைக்காக தான் நான் இதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பிரைம் மினிஸ்டர் சொல்கிறாரு. ஹீரோ நான் யோசிச்சு பார்த்து சொல்கிறேன் கிளம்புங்க அப்படின்றாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு கொஞ்சம் சாயந்தரம் வேலையிலன்னு வச்சுக்கோங்களேன், ஹீரோயின் கிட்ட அவங்க பெட்ரூமில் படுத்துட்ருக்காரு. இவங்க அவங்களுக்கு முதுகு அமுத்தி விட்டுட்ருக்காங்க. இந்த மாதிரி சிஎம் நினச்சதெல்லாம் தப்பாக போயிடுச்சு. ஏன்னு கேட்டால் அது அவர் நான் என்னை கொல்லணும்னு நினச்சாரு, நீ என்னை காப்பாற்றிட்ட, மற்றதெல்லாம் கெட்டதாக நடக்கணும்னு நினச்சாரு, நீ என்னை அதுலேருந்தெல்லாம் சரி பண்ணிட்ட அப்படின்னு. நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியல அப்படின்னு. எதெல்லாம் அவர் பாய்சன் நினச்சி செஞ்சாரோ அந்த பாய்சன் நிற்க மட்டும் இல்லை, உன்னால் அது குணமே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஹீரோயின் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவரோட வாரிசே வரக்கூடாதுன்ற மாதிரி தானே அவங்க ஒரு இது பண்ணியிருந்தாங்க. அந்த மருந்து சாப்பிட்டா அவங்க இறந்துருவாங்க, வாரிசும் இல்லாமல் போய்டும் இல்லையா. அதை பார்த்துட்டு உடனே இவங்க இல்லை நீங்கள் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும், நல்லா வாழணும், நான் உங்கள் பரம்பரைக்கே இந்த மாதிரி மெடிசன் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லும்போது இப்படி திரும்பி நீ ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப படுத்துக்கிறாரு. ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல, அவங்க அமைதியாகவே படுத்துட்ருக்காங்க. உண்மையை சொல்லுன்னா எனக்கு பொண்ணுங்களையே பிடிக்கல அப்படின்னு ஹீரோயின் சந்தேகமாக ஹீரோவோட அசிஸ்டண்ட்டை பார்க்குறாங்க. ஹீரோவோட அசிஸ்டண்ட்டு என்னம்மா என்ன பார்க்குற அப்படின்ற மாதிரி வியர்டாக பார்க்குறாரு. உடனே இவங்க 2 பேரும் அப்படியே ஷாக்கான நீ என்ன நினச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எழுந்திரிச்சிட்டு
எனக்கு மற்ற பொண்ணுங்களை பிடிக்கலன்னு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவங்க அமைதியாக கீழே குமிஞ்சுக்கிறாங்க. உடனே எழுந்திரிச்சு, நீ மட்டும் ஒரு ஹீலராக இல்லாமல் இருந்திருந்தா, இல்லை நீ மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பார்க்குறாங்க. ஹீரோயினும் அவங்களே பார்க்கும்போது என்னோடய குயினாக இருந்திருந்தா அப்படின்னோடனே அந்த அந்த ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்காங்களா, அவங்க ஷாக் ஆகுறாங்க. ஹீரோவோட அசிஸ்டண்ட் வந்துட்டு ஹாப்பியாக அப்படியே பார்க்குற மாதிரி நம்மளுக்கு காட்டுறாங்க. ஆனால் ஹீரோயின் வந்து அப்படியே ஷாக் ஆகி பார்த்துட்டு இருந்தாங்கல்ல, ஹீரோவும் அப்படியே ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்திருப்பாரு. திடீர்னு ஹீரோயினுக்கு சுயநினைவு வந்து திருப்படி எழுந்திரிச்சு, என்ன மன்னிச்சிருங்க, நான்லாம் அந்த மாதிரிலாம் அவங்கள நினைக்கல, நான் உங்களுக்கு தகுதியானவ இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ வந்து ஷாக் ஆகிடுறாரு. கடைசி வரைக்கும் நீ என்னை தனியாகவே வச்சுருக்கணும்னு பார்க்குறியா, எனக்கு வாரிசே இல்லாமல் போகணும்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக எழுந்திரிச்சு அங்கேருந்து போயிடுறாரு. அவர் டிசப்பாயிண்ட் ஆகிட்டாரு. அவ்வளோதான். ஹீரோவும் ஹீரோவோட அசிஸ்டண்ட்டும் போயிடுறாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டு உள்ளே வராங்க. அப்படி உள்ளே வரும்போது ஹீரோ உன்னை விரும்புகிறாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, ராஜா எப்படி என்ன விரும்புவார் அப்படின்னு. அப்போ நீ ராஜா விரும்புகிறியா அப்படின்னு. இல்லை உண்மையாக தான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தாங்கிட்டே சொல்கிறாங்க. இதோட நைட் அப்போ அந்த கர்ஸ் வந்து அவங்களுக்கு வலிக்குது. அன்றைக்கி நைட் ஆகிடுச்சு. அவங்க வந்து அந்த ஸ்கேல் இருக்குல்ல, ட்ராகன் ஸ்கேல், அதை வச்சு செகண்ட் ஹீரோவுக்கு சம்மன் அனுப்புகிறாங்க. செகண்ட் ஹீரோ அவங்க சம்மன் வச்ச உடனே வந்துடுறாரு. இவங்க இந்த பக்கம் தேடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம எதேச்சியாக திரும்பும்போது அவர் பார்த்தோன்னே அவங்க அப்படியே பயந்துறாங்க. அப்புறம் சிரிக்கிறாங்க. என்னப்பா நீ திடுதுப்புன்னு வந்து நிற்கிறப்பன்னு, நீ கூப்பிட்டேன்னு நான் வந்துட்டேன்பா அப்படின்றாரு. சரி, நான் உனக்காக ஒயின் செஞ்சு வச்சுருக்கேன், குடிங்க, நீங்கள் எனக்காகவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒயினை பார்க்குறாரு. அப்புறம் வந்துட்டு அவர் வந்துட்டு, ஆமாம் அந்த பூக்கள் வந்து பூத்துருச்சா அப்படின்னே உடனே அவர் வந்து ரெடி பண்ணுறாரு. கரெக்ட் ஆகிடுச்சு, இது டைம் தான், நல்ல டைம் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து அந்த மேஜை மேலே அந்த பூஜை அடி வருது. அப்போ அந்த பூஜை அடியிலேருந்து பூ வந்து பூக்கிறது நம்மளுக்கு காட்டுறாங்க. அது பார்த்தோன்னே எல்லாம் சந்தோஷமாகறாங்க. மேலேருந்து நட்சத்திரம்லாம் கீழே விழுகிற மாதிரி அழகாக பண்ணி கொடுக்குறாரு செகண்ட் ஹீரோ. இவங்கெல்லாம் இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பூக்கெல்லாம் அழகாக பூத்துருச்சு. அப்போ இவங்க 2 பேரும் நின்றுட்டு, நீங்கள் வந்து இதை வந்து ஃபேரியோடு தானே பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னே. ஆமாம், ஆனால் ஃபேரி வந்துட்டு இப்போ எங்கள் கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு இருக்கும்போது, ஐயோ நம்ம இவரை கஷ்டப்படுத்திட்டோம் போல், இவன் ரொம்ப சோகமாக சொல்லுவானா. அப்போ வந்து நம்ம இவரை கஷ்டப்படுத்திட்டோம் போல், வேறு எதாவது பேசலாம்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்ட்டாக உங்கள் இடத்துல இருக்கிறத பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு இவன் அந்த பிரிட்ஜை பற்றி சொல்கிறான். இவன் வந்து ஒரு ரெயின்போ பிரிட்ஜ் செஞ்சு வச்சிருந்தால ஹீரோயின்காக, அதை பற்றி சொல்கிறான். எனக்கு அவளை வந்து மிஸ் பண்ணுற மாதிரி தெரிஞ்சுன்னா நான் அங்கே தான் போவேன். மில்கி வேல மில்கி வேன்னு ஒன்று இருந்துச்சுல, அங்கே போவேன், இல்லைனா ரெயின்போக்கு போவேன், அந்த பிரிட்ஜுக்கு போவேன், இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் அப்படின்ட்டுலாம் சொல்லிகிட்ருக்காங்க. ஆனால் இதே டைமில் மேலேருந்து நம்ம மூசு வந்துட்டு அந்த ஏரோ இருந்ததில் அந்த ஏரோவை வச்சு ஹீரோயினை பாயிண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் நடந்துகிட்ருக்கும்போதே ஹீரோவும் இடையில வந்துடுறாரு. யார் இது அப்படி சொல்லிட்டு, நம்மளுக்கு பிடிச்ச ஹீரோயின் பக்கத்தில் யாரோ ஒரு பையன் நின்று நடுராத்திரியில் கதை பேசிகிட்டு இருந்தா எப்படி இருக்கோம். நம்மக்கிட்ட சிரித்து பேசாத ஹீரோயின் அவங்க கூட ஜாலியாக பேசிகிட்டு இருக்கும்போது இன்னும் கடுப்பாகிறவர் கோபமாக வந்து நின்றுட்டு, யார் இது அப்படின்னு. இவர் ஒரு இம்மோட்டல், என்னோடய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வேகமாக ஹீரோயினை பிடிச்சி பக்கத்தில் எடுத்து வச்சுக்கிறாரு. இதை பார்த்தோன்னே வந்துட்டு மூசி இறங்கி கீழே போய்ட்டுறாரு. ஏன் அப்படின்னு அவர் ஒரு ஓட்டு மேலே நின்றுட்டு தான் அதை அவங்கள எய்ம் பண்ணிகிட்ருப்பாரு, இறங்கி போயிடுவார். ஏன்னா அவர் மேலே அந்த அம்பு பற்றக்கூடாதுல்ல, அதனால் அவங்க அப்படி வெளியே போய்கிட்டு இருக்கும்போது 3 டீமன்ஸ் வந்து அவங்க கூட சண்டை போடுறாங்க. அப்படியே அவங்க மாற்றி அம்பை தூக்கி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது எதேச்சியான்ட்டு சொல்ல முடியாது, ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நம்ம ஸ்னேக் இம்மோர்டல் வந்து அந்த ஒரு அரவை எடுத்துகிட்டு இன்னொரு அரவை அங்கே வச்சிடுறாரு. அப்புறம் இங்கே என்ன நடக்குதுன்னா, இவங்களுக்கு நடுவில் வந்து நம்மளோட பிரின்சஸ் வந்து சண்டை போட்டு அவங்க 3 பேரையும் கொண்டு வராங்க. மூசு தப்பிச்சிடுறாரு. இங்கே ஹீரோவுக்கும் அசிஸ்டண்ட்டுக்கும் ஹீரோவோட அசிஸ்டண்ட்டுக்கும் செகண்ட் ஹீரோவுக்கும் சண்டை வருது. அப்போ சண்டை போடும்போது அவர் வந்துட்டு மயக்கமாயிடுறாரு. இவங்க வந்து சொல்கிறாங்க அவங்க சீக்கிரத்தில் எந்திரிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோ சண்டைக்கு கூப்பிட்றாரு. அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க அவர் ஒரு இம்மோட்டல், உன்னால் சண்டை போட முடியாதுன்ட்டு. இதை பார்த்தோன்னா ஸ்னேக் என்ன பண்ணுறாருன்னா அவரை வந்து மிஸ்பரைஸ் பண்ணிவிட்டு, நான் ஹீரோவை ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாரு. வேறு ஏதாவது ரிவெஞ்ச் எடுக்கணும்னா சொல்லி எடுக்கிறேன்னு சொல்கிறாரு. அப்போ வந்துட்டு ஹீரோ வந்து அப்படியே தூங்கிட்டு இருக்க சமயத்தில் செகண்ட் ஹீரோ சொல்கிறாங்க, இப்போ வந்து நான் நினைக்காத விஷயங்கள்லாம் நடந்துருச்சு, அதனால் வந்துட்டு நான் உங்களோட நினைவுகளெல்லாம் நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு
அவங்களோட நினைவுகளை எல்லாம் மறக்க வச்சிடறாரு. அப்புறம் ஸ்னேக் இம்மோர்டலும் நம்ம செகண்ட் ஹீரோவும் வெளியே போயிட்டுறாங்க. அந்த சமயத்தில் விடிஞ்சிருது. அவங்களோட ஃப்ரெண்டு தான் வந்து 2 பேரும் எழுப்புறாங்க, ஹீரோயினோட ஃப்ரெண்டு. அப்போ பார்த்தா ஹீரோயின் பக்கத்தில் அந்த பூ இருக்குது. நாம் சரக்கு அடிச்சுட்டு தூங்கிட்டோம்னு நினச்சி அவங்களாம் இருந்துக்கிறாங்க. அப்போ வந்து நம்ம செகண்ட் ஹீரோ வந்துட்டு அந்த ஏரோவை பற்றி லைப்ரரியில் போய் செக் பண்ணி பார்க்குறாங்க அவங்களோட அசிஸ்டண்ட்டோட. அப்போ வந்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அந்த ஃபோட்டோவில் வந்துட்டு பேர் இல்லை, ஒரு சீல் மட்டும்தான் இருக்குது. அந்த சீல் வந்து அவங்க அப்பாவோட சீலு. அவங்க வந்து அந்த பேர்லை வந்து ஒரு பேர்ல் இருந்துச்சுல, அவங்க சண்டை போடும்போது ஒரு பேர்லை போட்டார்ல செகண்ட் ஹீரோ மேலே, அந்த பிளாக் மேன் போட்டாங்கல்ல போன தடவை வந்தப்போ ராட் இம்மோர்டல், அது வந்து அவங்க கையில் இருக்குது. அப்புறம் அதை பற்றி அவர் யோசிச்சுக்கிட்டே வெளியே வரும்போது அந்த ஏரோவை பற்றியும் புக்கு கிடச்சிருது. அதை எடுத்துகிட்டு அவங்க வந்துடுறாங்க. இங்கே மூஸுக்கும் பிரின்சஸ்க்கும் சண்டை வருது. அங்கே அதாவது வந்து அந்த டீமன் வேர்ல்டில் இருக்கவங்க வந்து சண்டை போடுறாங்க. அப்போ மூஸ் வந்து பிரின்சஸை காப்பாற்றிட்டு போய் அவரோட எனர்ஜியை கொடுத்து சேவ் பண்ணுறாரு. அந்த சமயத்தில் ஸ்னேக் லார்ட் என்ன பண்ணுறாருன்னா ஹீரோவோட தலைமையிலேயே அந்த அம்பை தொங்க விட்டுறாரு. யாராவது ஒரு இம்மோர்டல் வந்து உன்கிட்ட பேசினாங்கன்னா அந்த அம்பு தானால் வந்து உன்னை குத்திடும் அப்படின்னு சொல்லிட்டு, இது உன்னோட விதிப்படி நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தலைமையில தொங்க விட்டுறாரு. ஏன்னா ஹீரோவை கொள்றதுல அவருக்கும் விருப்பம் இல்லை. இதோட இந்த எபிசோடு முடியுது. அடுத்தடுத்த எபிசோடை பார்க்குறதுக்கு நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.